தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு 67 வயசாகுது. ஆனால் வயசுக்கு தகுந்த முதிர்ச்சி இல்லை. முதிர்ச்சின்னா எல்லாருக்கிட்டையும் பக்குவமாக நடந்துக்கிறது. ஆனால் இவர் அரசு நிகழ்ச்சியில் மைக் ஆனில் இருக்கும்போதே தன்னோட உதவியாளர்கிட்ட எரும மாடாரா நீ பேப்பர் எங்கேன்னு கேட்டார். முகம் சொலிக்கிற அளவுக்கு பொது இடத்துல அமைச்சர் பேசின பேச்சு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போவாச்சும் மனுஷன் திருந்தணும்ல. நாகரிகமற்ற அமைச்சரின் செயலுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அமைச்சர் என்னடான்னா, இன்னொரு அரசு நிகழ்ச்சியில் நம்ம ஸ்டைலை மாற்ற முடியுமா, கேரக்டரை மாற்ற முடியுமா? நான் ஒன்றும் தப்பாக பேசலை, நான் பேசுனதை எடிட் செய்து வெளியிட்டாங்கன்னு முழு பூசணிக்க சோத்தில் மறைக்கிற மாதிரி பேசியிருக்காரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாதிரி அமைச்சர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் அமைச்சர் நீ எனக்கு கீழேன்னு எல்லார்கிட்டையும், குறிப்பாக அந்த உதவியாளர்கிட்ட நடந்துக்கிட்டு தான். எல்லா உயிர் ஒன்று தான், எல்லா மனிதர்களும் ஒரே ஆன்மாவின் வழி தோன்றல்களே, பிறப்பால் அரசனும் மாண்டியும் சமம்தாங்கிறத மனசளவில் கூட அமைச்சரால் ஒத்துக்க முடியலை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வள்ளுவர் சொன்னதை தலைமையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசில் அமைச்சராக இருக்கிற எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பண்ணுன தப்பை உணரணும். இல்லைன்னா நஷ்டம் திமுக அரசுக்கு தான். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே வரசலாமாங்க, எருமடாடான்னு சாப்பிடுங்க. ஸ்டைலை மாற்ற முடியலாம், அதுக்காக கேரக்டர் மாற்ற முடியலாம். நான் ஏதோ பேசுகிறேன், அது பாதியை கட் பண்ணி பாதியை விட்டான், பாதியை அவனே சென்சார் பண்ணிட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ட்ரெண்டை கலப்பிட்டு அது பேசுறதுக்கே பயமாக இருக்கு. அரசு வெளியே புலவர் மாரி பேசிட்டா பேசணும். நம்முடைய மக்களுடைய நேச்சர் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். அதனால் அதை சென்சார் பண்ணி கேட்கலாம் கேட்காது. வேறாங்க ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, இல்லை இது நியூஸ் போயிட்டு ஸ்பாட்டுக்கு அங்கே ட்ரெண்டாக போயிட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.